கோலாகலமாக நடந்த சங்கரின் மகள் திருமணம் திரண்டு வந்து வாழ்த்திய பிரபலங்கள். பிரம்மாண்ட இயக்குனர் என பெயர் எடுத்த இயக்குனர் சங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவிற்கு இன்று இரண்டாம் திருமணம் நடைபெற்று முடிந்துள்ளது. கோலாகலமாக நடந்து முடிந்த இந்த திருமணத்தில் ஒட்டுமொத்த திரை பிரபலங்களும் திரண்டு வந்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அவர்களின் புகைப்படம் இணையத்தில் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இயக்குனர் சங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவிற்கு புதுச்சேரி கிரிக்கெட் அணியின் கேப்டனான ரோஹித்துக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஆனால் திருமணமான சில மாதத்திலேயே சங்கரின் மகள் ஐஸ்வர்யா ரோஹித்துடன் சேர்ந்து வாழவில்லை. சில பிரச்சனை காரணமாக ஐஸ்வர்யா அவரை விட்டு பிரிந்தார். மகளின் வாழ்க்கை இப்படியானதை நினைத்து வருத்தப்பட்ட சங்கர் ரோஹித்திடம் தனது மகளுக்கு முறையாக விவாகரத்தை பெற்றார். இதையடுத்து தனது மகள் ஐஸ்வர்யாவிற்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க முடிவு செய்த சங்கர் தன்னிடம் உதவி இயக்குனராக இருந்த தருண் கார்த்திகேயனை மருமகனாக்கி உள்ளார். இவர்களின் நிச்சயதார்த்தம் பிப்ரவரி மாதம் மிகவும் எளிமையாக நடைபெற்ற நிலையில் இன்று திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருமணத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். நாடாளுமன்ற தேர்தல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பரப்புரையில் பிஸியாக இருக்கும் இவர் திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய புகைப்படம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், சியான் விக்ரம், சூர்யா, கார்த்திக், மணிரத்னம், சுஹாசினி, நயன்தாரா, விக்னேஷ் சிவன் என ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களும் திரண்டு வந்து மணமக்களை வாழ்த்தினார்கள். இந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் ரசிகர்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை சமூக வலைதளங்கள் மூலமா தெரிவித்து வருகிறார்கள். இயக்குனர் சங்கர் இந்தியன் 2 கேம் சேஞ்சர் படத்தை இயக்கி முடித்துள்ளார். இந்த 2 படங்களும் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் காத்திருந்து அழுத்து போய்விட்டார்கள். ராம் சரணின் பிறந்த நாளான மார்ச் 27ஆம் தேதி கேம் சேஞ்சர் முதல் பாடலை படக்குழு வெளியிட்டது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்தியன் 2 படத்தின் புது போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. இதில் தாத்தாவின் 2 விதமான கெட்டப்கள் இந்த போஸ்டரில் இருப்பதை பார்த்து ரசிகர்கள் மிரண்டு போனார்கள். இப்படம் ஜூன் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.